ரவிச்சந்திரன். பிரேமா ரவிச்சந்திரன். பிரேமா. ஓகே சார். நான் வந்து டோப்பிள்கேங்கர் அப்படின்ற ஒரு மூவி, டோப்பிள்கேங்கர் அது எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து இப்போ சம்டைம்ஸ் இப்போ 2 கமிட் ஆயிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு நாள் எமோஷன் சீன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் எமோஷன் சீன், ஆஃப்டர்நூன் வேற ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. அப்போ எப்படி இப்போ அந்த எமோஷன் வந்து ரொம்ப ஓவர் எமோஷன் ஆகி அந்த மைண்ட் செட் அதுக்குள்ளே இருந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு இது பண்ணும்போது அது எப்படி நீங்கள் டக்குன்னு உங்களை மைண்ட் மாற்றி முடியுமா? அந்த கேரக்டருக்கு எப்படி உள்ளே போக முடியுமா? இல்லை அதை வந்து எப்படி நீங்கள் உங்களை நீங்கள் வெளியே எடுத்துக்கீங்க? எனக்கு இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. நான் 2010 முத்துக்கு முத்தாக என்னன்னா அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா ஊரில் இருந்தாங்க, நான் சென்னையில் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பையனா, என் பிள்ளைகளுக்கு நான் அப்பா கரெக்ட் ஸ்டேஜ் அது. ஸோ இந்த சீன் முடிச்சுட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அப்பா ஃபீல் வரும்ல, நான் போய் எங்கள் அப்பாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவேன் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஆனால் எடுத்த சீன்லாம் சொல்லிவிட்டு எங்கள் அப்பா அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆவேன். என்னடா இல்லைப்பா ஒன்றுப்பா ஒன்று வச்சுட்டு அழுவோம், கொஞ்ச நேரம் அழுவோம், அப்புறம் காலையில் இருந்து திருப்பி போவோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி மென்டலாக ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்தால் ஒருகிட்ட பசங்க பேசுறதுல ஒரு மாதிரி ஆகிட்டு. அப்போது அதே மூடோடு நான் போய் இறங்கும்போது சரண்யா என் கூட நினச்சாங்க, என்ன ஏன் இருக்கிறதா ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி இருக்கக்கூடாது, நடிச்சுட்டா அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்துடும், நீங்கள் என்ன இப்படி போயிருக்கீங்க, அப்படி இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கோ ஆர்டிஸ்ட் அவங்களும் அதே டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நான் ஈஸியாக கையாளணும், ஆமாம் இல்லை நம்ம தப்பாக இருக்கோம் அப்படின்ட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ படம் கிளைமேக்ஸ் டப்பிங் பேசுகிறோம், நான் வெளியே வந்துட்டேன், அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த படங்கள் போயாச்சு வந்தாச்சு. இப்போ நான் கலைஞர் டிவியில் அன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணது, நானும் மைசாமி 2 பேரும் கலைஞர் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வெளியில் வந்து ஃபோன் பண்ணேன். சரண்யா ஃபோன் பண்ணிக்கிறாங்க. நான் சரி என்ன ஃபோன் பண்ணுங்கன்னா நான் வந்து சாதாரணமாக பேசிட்டேன், படம் பார்த்துட்டேன், என்னால் இன்னைக்கு கிளைமேக்ஸ் பேச முடியல, நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் நீங்கள் டிப்ரெஷன் ஆனீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன், நீங்கள் பேசினதுக்கப்புறம் நீங்கள் பேசிட்டீங்களா, நான் என்ன பேசலாமா, இல்லை நான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு மறுநாள் வந்து அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் திரும்பி போகும்போது நான் ரொம்ப ரிலாக்ஸாக போய் பேச போனேன். கிளைமேக்ஸ் வரும்போது அதே மூடுக்கு நானும் போயிட்டேன் திருப்பி. அப்புறம் முடிவுட்டு யோசனை இல்லை, நம்ம நடிக்கிறது போடுறது வேஷத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாக்க நிஜ வாழ்க்கை என்ன இருக்குது, இது தப்பு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சாயங்காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதை உடனே மறந்துட்டு வேறு எதுக்காக போயிட்டு வீட்டுக்கு போய் வேறு ஏதாவது ஜாலியாக பேசிட்டு மறுநாள் வரும்போது அந்த அடாப்டேஷன் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். பிகினிங்கில் இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் படத்தில் இருந்தது. திருப்பி அதே பிரச்சனை எனக்கு வீட்டு சார் பண்ண மாட்டேன், அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் வெளியே கற்றுக்கிட்டேன். ஒரு தொழில்முறை நடிகருக்கு அப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடாது. நாளைக்கு எதிர்காலத்தில் உங்கள் படத்தில் நடிக்கிற நடிகர்களும் ஒருவேளை நீங்களும் கணவர் ஒருவேளை நடிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் அப்படி போங்க, ஒரு ப்ராக்டிஸ் தான், ஆனால் வெளியே வர கற்றுக்கணும். இது என்னுடைய அனுபவம் தான். வேற என்ன